ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கணக்காஸ் எடுப்பாங்கறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தவளை அடை தான் பார்க்க போகிறோம். அது எப்படி பார்க்க போகிறோம், நம்ம சேனலில் ஆல்ரெடி தவளை அடை, தவளை தோசை, தவளை வடை எல்லாமே போட்டிருக்கோம். அது ஒரு மெத்தடில் போட்டிருக்கோம். இப்போ பண்ணுறது ஊற வச்சு அரைச்சி பண்ண போகிற தவளை அடை தான் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த கப்பால் 1 கப்பு நான் பச்சரிசி எடுத்துட்டு இருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். பச்சரிசி சேர்த்துட்டு இதுக்கு 3 பருப்பும் கால் டம்ளர் போட்டுக்கணும். இந்த பாருங்க, இந்த இதால ஒரு துவரம் பருப்பு, அதுவும் நம்ம இந்த அரிசியோடையே சேர்த்துக்கலாம். துவரம் பருப்பு அதே அளவு தான் பாசிப்பருப்பு எடுத்து வச்சிருக்கேன். பாசிப்பருப்பு அதே அளவு கடலைப்பருப்பு, 3த்தையும் ஒன்னா சேர்த்து தண்ணி கொட்டி நல்லா வாஷ் பண்ணிட்டு இது கூடயே நம்ம மிளகாவையும் ஊற வச்சு ஒரு 3 மணி நேரம் ஊறினதுக்கு அப்புறம் அரைக்கணும். இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு பார்க்கலாம். பார்த்தீங்களா, இதை இப்போ நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதில் தண்ணி கொட்டி நல்லா ஊற வச்சுட்டேன். எல்லா பருப்பும் ஒன்றா கலந்துருது. இது தஞ்சாவூரில் எங்கள் அக்கா இருக்காங்க, அவங்க வாரத்தில் இப்படி தான் பண்ணுவாள். அது ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் பண்ணுறது எப்படின்னா, இதெல்லாம் ட்ரையாக மிக்சியில் உடச்சி உங்களுக்கு பண்ணி காமிச்சிருக்கேன் தவளை தோசைன்னு. இது தவளை அடை ஊற வச்சு தான் நம்ம குத்த போகிறோம். அது எப்படி குத்துறதுன்றதை பார்க்கலாம். இந்த தண்ணி கூடயே நம்ம மிளகாயை ஊற வச்சிட்டோம்னா நல்லா வெந்துடும். நல்லா ஊறிடும், மசிய அரைஞ்சிடும். அதனால நான் மசிய அரைஞ்சிடும். அதனால நான் இது கூட ஊற வச்சிருக்கேன். இப்போ இது கூட சோம்பு பிடிக்கிறவா 1 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். ஆனால் நான் இன்னைக்கு சோம்புலாம் போட போகிறது இல்லை. இதை மட்டுமே ஊற வச்சு அரைச்சிட்டு அதில் என்னென்ன பொருட்கள் சேர்க்குறோம், எப்படி குத்துறோன்றதை அப்புறம் பார்க்கலாம். ஊறட்டும், அரைக்கும் போது பார்க்கலாம். இந்த மாதிரி நான் பண்ணாதவங்கெல்லாம் பண்ணி பாருங்கள். இது அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதனால தான் நான் இன்றைக்கி இந்த மாதிரி உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். நம்ம சேனலில் வேறு மாதிரி போட்டிருக்கோம். இன்றைக்கி நான் வேறு மெத்தடில் பண்ணுறேன். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது தஞ்சாவூர் ஸ்பெஷல். எங்கள் அக்காவாத்தெல்லாம் இந்த மாதிரி தான் பண்ணுவாள். சரி, அதை உங்களோடையும் ஷேர் பண்ணிக்கலாமே அப்படிங்கிறதுனால தான் நான் இன்றைக்கி இந்த மாதிரி ஊற வச்சு அரைச்சி எப்படி தவளை அடை பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். நம்ம இப்போது இது ஒரு 3 மணி நேரம் ஊறட்டும், அரைக்கும் போது பார்க்கலாம். இப்போது நம்ம தவளை அடைக்கி ஊற வச்சுக்கோங்கள, அது நல்லா சூப்பராக ஊறிடுது. இப்போது நம்ம இதை அரைச்சிக்கலாம். இது முதல்ல மிளகாயை போட்டு அதுக்கு தான் ஊற வைக்கிறது. நல்லா மசியாக அரைஞ்சிடும். இது கூட தேவைப்பட்டவா சோம்பு போட்டுக்கலாம். நான் சோம்புலாம் போடலை இன்னைக்கு. இதெல்லாம் மட்டும் போட்டு நல்லா அரைச்சிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் போட்டுட்டோம். இது கூட நம்ம இப்போது உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். அரைச்சிட்டு அப்படியே வச்சோன்னா கொஞ்சம் அது பொங்கி வரணும், புளிக்கணும். புளிச்சதுக்கப்புறம் குத்தும் போது நம்ம அதை எப்படி குத்துறது, அது கூட என்னென்ன சேர்க்கலாங்கிறதெல்லாம் பார்க்கலாம். அப்போ நம்ம அரைச்சி பண்ணும்போது நம்ம பெருங்காயம் போட்டுக்கலாம். இப்போ வெறும் உப்பு மட்டும்தான் போட்டிருக்கேன். இதை மட்டும் இப்போது ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு பார்க்கலாம். பார்த்தீங்களா, நம்ம சூப்பராக இந்த பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துட்டோம். ரொம்ப குறன்னு இருக்கக்கூடாது, ரொம்ப மசியவும் இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு அரைச்சிண்டா தான் நம்ம குத்தும்போது சூப்பராக இருக்கும். அதனால நான் இந்த மாதிரி அரைச்சிட்டு இருக்கேன். இப்போ இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். பார்த்தீங்களா, நம்மளோட மாவை ஒரு பாத்திரத்தில் அழகாக மாற்றிட்டோம். இப்போ என்ன பண்ணணும்னா, அந்த மிக்சி ஜாரில் இதை பாருங்க, கொஞ்சம் போல தான் தண்ணி குத்திருக்கேன். அந்த தண்ணி குத்தினதை இதில் குத்திடலாம். நிறையாலாம் குத்தக்கூடாது. இந்த அளவுக்கு கொஞ்சம் கொத்தாக இருந்தால் தான் நம்மளுக்கு எடுத்து பண்ணுறதுக்கு, அடை பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். இந்த மாதிரி கெட்டியாக தான் இருக்கணும். இந்த அளவுக்கு தண்ணி குத்திருக்கோம். இது இப்போ நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் நம்ம சாயங்காலமும் எப்போ நம்ம வாக்க போகிறோமோ அப்போ இது கூட தாளிச்சு கொட்டி தான் பண்ணணும். அது எப்படி பண்ணுறதுன்றதை அப்போ பார்க்கலாம். இப்போ இது ஊறட்டும், நல்லா பார்க்கலாம். நம்ம தவளை அடைக்கி அரைச்சி வச்சுக்கணும் இல்லையா, அதை நம்ம இந்த மாதிரி இருக்கு. இப்போ இதை நம்ம என்ன பண்ணலாம்னா, இது நல்லா ஊறிடுது. இப்போ பார்த்தீங்களா, தேங்காய் ஒரு மூடி அளவுக்கு திருகி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்துட்டு இது கூடவே நம்ம ஒரு தாளிப்பு போட்டுக்கலாம். ஒரு குட்டி வானால 1 ஸ்பூன் எண்ணெய் குத்தின்னு இருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சின்னு அதில் இப்போது 1 ஸ்பூன் கடுகு, உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பும் கொஞ்சோண்டு எடுத்து வச்சுருக்கேன். கடுகு நல்லா வெடிக்கட்டும். அதுலேயே கொஞ்சோண்டு பெருங்காயம் போட்டுக்கலாம். போட்டுட்டு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், அதை போட்டிருக்கேன். அதையும் போட்டு கோல்டன் ப்ரௌனாக ஆகி அதில் கொட்டிடலாம். இது மாதிரி நல்லா சிகப்பாக ஆகி கடுகும் வெடிச்ச உடனே எடுத்து நம்ம அதை அப்படியே இந்த மாவுல சேர்த்துக்கலாம். மாவுல சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம்.
இது எப்படி நல்லா கலந்துட்டு இந்த தேங்காவும் உப்பும் நல்லா கலந்துட்டு இப்போது தவள் தோசையை அதே இழுப்பு சட்டியில் குத்திக்கலாம், தவளை அடைய. இப்போ இதை நல்லா கலந்துட்டு பார்க்கலாம். இந்த மாவு கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால இதை பாருங்க, இந்த மாதிரி ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி லூஸ் பண்ணிக்கலாம். லூஸ் பண்ணிட்டு இப்போது அந்த வானாலேயே நம்ம கடுகு தாளிச்சோம்ல, அதுலேயே இந்த அடையை குத்திடலாம். பார்த்தீங்கன்னா இந்த வானாலேயே எண்ணெய் குத்தியாச்சு. இந்த மாதிரி கரண்டி கரண்டியாக எடுத்து இதில் நம்ம இப்படி குத்திக்கலாம். இதுவுமே கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்குது, வேணும்னா ஒரு 1/2 கரண்டி தண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி தட்டி சிம்மில் வச்சு நல்லா வேக வைக்கணும். இப்போது சிம்மில் வச்சுக்கிறேன். இது நல்லா வேகட்டும். இதை சுற்றிலும் ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் குத்திக்கலாம். இது சிம்மில் வச்சு நல்லா வேகட்டும், பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம அப்படியே மூடி வச்சோடனே இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போது நம்ம இதை திருப்பி விட்டுக்கலாம். சரிங்களா? திருப்பி விட்டு இது கூட வேணும்னா ஒரு லைட்டாக ஒரு 1/4 டீஸ்பூன் ஒரு சொட்டு சுற்றிலும் எண்ணெய் குத்தலாம். எண்ணெய் குத்தி இந்த சைடும் இது வேகட்டும், பார்க்கலாம். மூடி வச்சிடலாம் இது மாதிரியே. பார்த்தீங்களா இப்போ நம்ம திருப்பி போட்டதும் நல்லா சூப்பராக கோல்டன் ப்ரௌனாக சூப்பராக ரெடி ஆகிடுது. இப்போது இதை அப்படியே எடுத்து வச்சிடலாம். நம்ம எடுத்து வச்சுட்டு அதே மாதிரியே நம்ம இன்னொன்றையும் குத்திக்கலாம். இதே மாதிரியே நம்ம குத்தினோன்னா சூப்பரான தவளை அடை. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு அடைனாலே எல்லாருக்குமே அவியல் சொல்வா, ஆனால் தவளை அடைக்கு எதுவுமே வேண்டாம், இதில் இருக்கிற உப்பு காரமே போடும், சூப்பராக இருக்கும். இதுக்கு வெல்லம் கூட தொட்டுப்பா, மிளகா பொடி தொட்டுக்கலாம், தயிர் தொட்டுக்கலாம். நாங்கள் ஒன்றுமே இல்லாததான் சாப்பிட போகிறோம். இப்போது இதுவும் அதே மாதிரியே வேகட்டும். நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லுங்கள். நம்ம சேனல்லையே தவளை தோசைன்னு ஒன்று போட்டிருக்கேன், வேகட்டும் நல்லா பார்க்கலாம். அதே மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுதுன்னு தெரியுறது அவங்களுக்கு, ஓட்டையாக இருக்கிறது சூப்பராக இருக்குது. நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்கள். நம்ம மீதி இருக்கிற மாவையும் அதே மாதிரி தேவையான அளவுக்கு குத்திக்கலாம். Thanks for watching. Bye friends.